ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் மிஸ் விஜய் கேமிங் சேனல். எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். எல்லோரும் எப்படி இருக்குங்க? நல்லாயிருக்கும் நம்புகிறேன். இன்னைக்கு சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி ஈவெண்ட்டு இப்போ அப்கமிங் ஈவெண்ட் வரப்போகுது. அது என்ன ஈவெண்ட் வரப்போகுது, அப்புறம் வந்து பன்னி ஈவெண்ட் வரப்போகுது, பேடவேல் ஈவெண்ட் வரப்போகுது. எல்லா ஈவெண்ட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா என்னை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து 100 லைக் டார்கெட் வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈவெண்ட் என்னென்னா, தீபாவளி 20ஆம் தேதி அக்டோபர் வருது. அப்புறம் பன்னி ஈவெண்ட்டு வருது. கபில் டேட் ஒன்று சொல்லலை. அப்புறம் வந்து கைஸ், இந்த பாண்டா ஈவெண்ட்டு, இந்த டைகர் ஈவெண்ட்டு வந்து அதெல்லாம் வந்திருக்கும். அடுத்து நாளைக்கு ஒரு ஈவெண்ட் வரப்போகுது மக்களே. இந்த பேராஷூட்டு எம்டேந்து பேராஷூட் ஃப்ரீயாக வரப்போகுது. அடுத்து மக்களே, இந்த ஒரு மியூசிக் மக்களே, இப்போ எல்லோரும் இந்த கிளாசிக் கோடு பிஆர் ப்ளே பண்ணோம். இது மாதிரி ஃப்ரீயாக தராங்க. மியூசிக் எடுத்துருங்க. நம்மளுக்கு புரியாத மக்கள் இந்த வாய்ஸு வந்து எப்படின்னா ஹிந்தி வாய்ஸ் நினைக்கிறேன். ஒரு படத்தோட பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதில் இருக்கிற தேவையான கொடுத்துருக்காங்க. தமிழில் கொடுத்தவங்க பரவாயில்ல, இங்கிலீஷில் கொடுத்தா புரிஞ்சுக்கும். இவங்க ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்ன புரியல, இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாக கொடுத்தா எடுத்து பாக்கெட்டில் போடுங்க மக்களே. இந்த மியூசிக்கை நீங்கள் கேட்டு வாங்க. போயிடுங்க. तुम अगर एक मारोगे तो हम அப்புறம் மக்களே, இந்த ஒரு டைகர் இது ஒரு பிஸ்து ஈவெண்ட் ஆல்ரெடி வந்துட்டு இருக்குது. பிஸ்து நம்ம வந்து நாளைக்கு ஒரு கண்டென்ட் போடுவோம். பிஸ்து நம்ம ஸ்பின் பண்ணி கண்டென்ட் கண்டிப்பாக கொடுப்போம். மறக்காமல் பாருங்கள். இந்த பிஸ்து நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. அடுத்தது இந்த ஒரு கட்டானா ஸ்கின் மாதிரி இது பேட் ஸ்கின்னு நல்லாயிருக்கு. கட்டானா ஒரு கத்தி மாதிரி நெருப்பு மாதிரி புள்ளி மாதிரி கொடுத்துருக்காங்க மக்கள். பெற லெவல் தெரிகிற மாதிரி நல்லாயிருக்கு. அப்புறம் பேக்கு நாளைக்கு வரப்போகுது. ஃப்ரீ தான் மக்களே. நம்ம சும்மா ஒரு ரோனப்பு இது மாதிரி பிஆர் ப்ளே பண்ணால் கொடுத்துருவாங்க. எடுத்துங்க, இந்த பேக் ஃப்ரீ தான். அப்புறம் வேறு என்ன ஈவெண்ட் வருது நாளைக்கா? இது வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வரக்கு இது வாய்ப்பு இருக்குது மக்களே. இந்த மாதிரி குளோவல் ஈவெண்ட்டு டாப்அப் ஈவெண்ட்டில் வர வாய்ப்பு இருக்குது. டைமண்ட் பிடுங்குவா மக்களே. எப்படி ஒரு 5000 டைமு 1000 டைம், இப்படி ஒரு 1000 மினிமம் 1000 மக்களே. இது எடுத்துருங்க. இந்த ஒரு ஓகேங்களா. பாண்டாது டைகர் இது குல்வால் ஓகேங்களா. இந்த மாதிரி வரக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் மக்களே, 10ஆம் தேதி இந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது. சரி, வரப்போதா? எனக்கு லீக் கிடச்சிது மக்களே. 10ஆம் தேதி இந்த ஏடபிள்யூஎம் கன் ஸ்கின்னு வரப்போகுது. ஷேராக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஈவெண்ட்டு கண்டிப்பாக ஓகே மக்களே. மறக்காமல் இந்த ஈவெண்ட் கண்டிப்பாக டைமண்ட் போகுதுன்னா கொடுவாங்க. அடுத்து என்ன மக்களே, நம்ம அட்பேட்டு இந்த அட்பேட் தான் மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. இந்த அட்பேட் வந்து கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே. ஓகேங்களா. டேட்டு வந்து 12ஆம் தேதி ஷார்ப்பாக வரப்போகுது மக்களே. அடுத்தது இந்த ஒரு அமௌண்ட்டை மக்களே, இந்த பூச்சி அமௌண்ட்டு. நான் என்ன சொல்கிறது மக்கள், காமெடியாக இருக்குது. ஃப்ரீயாக கொடுத்துருந்தா கூட நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இருக்குது இந்த பூச்சி அமௌண்ட்டு. அடுத்தது பார்க்குற மக்களே, இது ஸ்பின்னிங் ஈவெண்ட்டில் அடுத்தது இது ஒரு அமௌண்ட்டை மக்களே. நம்ம அந்த ஷார்ட் வீவில் ஒரு இவப்பல்ல சூனியக்காரி பரப்பாளி அது மாதிரி இருக்குது. அந்த இதில் அதே மாதிரி இது அமௌண்ட்டு இருக்குது. சொடப்பத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே மக்களே, இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டால் 12ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷியூராக வந்துடும். அடுத்தது பன்னி வந்துட்டு மக்களே. பன்னி வந்துட்டு வரப்போகுது. எப்போன்னு டீசர் மட்டும் கொடுக்குறாங்க. எப்போன்னு டேட் கொடுக்கல. டேட்னால் கண்டிப்பாக தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் டேட் அறிவிக்கலை. ஓகே மக்களே. இப்போ அப்புறம் வந்து என்னடா இது மேப்பு மைக் காட்டுறே. ஆஹா மக்களே, நம்ம ரொம்ப ஓல்டு பெரிய எல்லாருக்கும் தெரியும். டேஞ்சர் ஜோன் வந்திருக்கு. இந்த மாதிரி பழைய மாதிரி டேஞ்சர் ஜோன் வந்து கொண்டு வர போகிறாங்க மீண்டும். அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது கைப்பிடி அந்த ரூட் பாக்ஸு பண்ணி இது செம காமெடியாக இருக்குது மக்களே. ஃப்ரீ தான். நான் வாங்கி பாயில் போடுங்க, ஃப்ரீ தான். அடுத்து இது ஒரே மூட்டை மக்களே, ஃப்ரீ மக்களே. அப்புறம் இந்த கேட்டு மாதிரி இந்த இது பண்ணி இதில் மட்டும் கொடுக்குறாங்க மக்களே. இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் நல்லா காமெடியாக இருக்குது. அந்த கேட்டு ஃப்ரீ தான். அடுத்தது இங்கே பாருங்கள் மக்களே, இந்த ஒரு தீபாவளிக்கு வரப்போகிற கோல்டு ரயில் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எமௌண்ட்டை எல்லா எமௌண்ட்டும் இருக்குது மக்களே. காயின் மறக்காமல் சேர்த்து வச்சுருங்க. 1 லட்சம் 2 லட்சம் காயின் சேர்த்து வச்சுருங்க. சேர்த்து வச்சுட்டு இது மாதிரி எமௌண்ட்டை ஸ்பின் பண்ணுங்கள். காயின்லேயே கொடுக்குறாங்க தீபாவளிக்கு. மறக்காமல் எடுத்துருங்க. அதுதான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். எல்லா எமௌண்ட்டும் இருக்குது மக்களே. ஓல்டு எமௌண்ட்டு, நியூ எமௌண்ட்டு, எல்லாம் டைமும் கொடுக்குற எமௌண்ட்டாக ஃப்ரீ மக்களே. நல்லா வெறித்தனமாக கொடுத்துருக்காங்க. காயின்னு வேஸ்ட் பண்ணாதுங்க. இப்போந்தே சேர்த்து வச்சுக்க மக்களே. அதுதான் மக்களே நான் சொல்லுவேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், எந்த எமௌண்ட்டும் காட்டுறேன். சூப்பராக இருக்குது. பாருங்கள், இடி பாட்டுறான் டான்ஸு. என்ன டான்ஸு? அடா சுற்றுற எமௌண்ட்டு. இப்போ சுற்றுற எமௌண்ட்டை பாருங்கள், நல்லா காமெடியாக இருக்குது. இந்த இடி பாட்டுற எமௌண்ட்டு மக்கள் காமெடி இருக்குது. சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறக்கு.
எல்லா அமௌண்ட்டும் ஃப்ரீ தான் மக்களே. இந்த சுற்றுற அமௌண்ட்டை பாருங்கள். அப்புறம் வந்து வேறு என்ன ஈவெண்ட் வரப்போகுதுன்னா அதுவும் பண்டில் கோல்ட் ஈவெண்ட்டு வரப்போகுது சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுன்னா ஒரு மேஜிக் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க தீபாவளிக்கு. ஓகே மக்களே, வழக்கம் போல் மேஜிக் கொடுக்குறது தான், இருந்தாலும் ஒரு ஃபுல் மேஜிக்கும் கொடுக்குறாங்க. பிஆர் மேட்ச்சு ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் ப்ளே பண்ணால் ஒரு டோக்கனு கொடுக்குறாங்க. அப்புறம் 2 டோக்கனு, அப்புறம் ஒரு மேஜிக் வழக்கம் போல் கொடுத்துருவாங்க. மறக்காமல் எடுத்துருங்க. மேஜிக் எல்லாம் மிஸ் பண்ணாதுங்க. இந்த டைம் ஒரு மேஜிக் தான் தராங்க. ஓகே மக்களே, அடுத்த ஈவெண்ட்டு போயிடுமா. அடுத்த என்ன ஈவெண்ட்னா, இந்த மேஜிக் முடிஞ்ச அடுத்த ஈவெண்ட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருந்தோம். இந்த மாதிரி கன் ஸ்கின்னை கொடுப்பாங்க. இந்த மாதிரி கன் ஸ்கின்னு டேஸில் கொடுப்பாங்க, 7 டேஸில். போன வருஷம் அப்படி தான் கொடுத்தாங்க மக்களே. இந்த மாதிரி கன் ஸ்கின்னு எல்லாம் ஓல்டு கன் ஸ்கின்னு, MP40, ஷார்ட் கன்னு, தாம்சன் எல்லாம், UMP, டபுள் ஷார்ட் கன்னு, ட்ரிபிள் ஷார்ட் கன்னு எல்லாமே எல்லாம் ஸ்கின்னு டேஸில் கொடுத்தாங்க. அதே மாதிரி டைம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. அடுத்து நம்ம வந்து தீபாவளி போயிடுமா. இந்த வருஷம் தீபாவளியில் கொடுக்க போகிற ஃப்ரீ ரிவார்டு இந்த ஒரு லூட் பாக்ஸு ஆர்ட் மாதிரி மக்களே. இது ஒரு ஃப்ரீ தான் மக்களே, மறக்காமல் எடுத்துருங்க. ஓகே மக்களே, அடுத்தது நம்ம வேறு என்ன சொல்ல வந்தோம்னா, இந்த ஒரு லூட் பாக்ஸ் சொல்லிட்டுனா அடுத்தது மனுஷ பாதி மிருக பாதி. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் 7 நாள் முன்னாடியே சொல்லிப்பேன். மனுஷ பாதி மிருக பாதி ஒரு பண்டில் வந்திருக்கும். அந்த பண்டில் வந்து டாப்அப் ஈவெண்ட்டில் கண்டிப்பாக வரும். அடுத்தது நம்ம அக்கா பண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் கீழே இருக்குது மக்களே, அக்கா பண்டில். இந்த அக்கா பண்டில் ஃப்ரீ தான் மக்களே. வழக்கம் போல் நமக்கு ஃபீட்பேக் கொடுத்து தான் மக்களை ஏமாத்துறாங்க. மேல் பண்டில் கொடுக்கவே மாட்டாங்க. சரி நமக்கு கொடுப்போம் சொல்லிட்டு சரி கொடுக்குறாங்க, சரி வாங்கி பாயில் போடு. அக்கா பண்டில் அழகாக இருக்குது, கூப்பிட்றாங்க. அடுத்தது குல்வால் மக்களே. இப்போ மேல் பண்டில் சொன்னால மிருக பாதி மனுஷ பாதி, அது மாதிரி ஈவெண்ட்டில் டோக்கன் டிவியில் ஈவெண்ட்டில் வரப்போகுது. குல்வாலு கட்டானா அது மாதிரி வரக்கு 1-3 சேர்த்தி வரும். டைமண்ட் அப்படி பிடிக்கிடுவாங்க, 5000-5000 டைம் பிடிக்கிடுவாங்க. அடுத்தது இந்த பாம் மக்களே, இந்த கெர்னேட்டு ஃப்ரீ தான் மக்களே. அடுத்தது P90 கன்று ஃப்ரீ தான் மக்களே எல்லாருக்கும். P90 லஜிட்டி கன்று மக்களே. ஸ்கின்னு வேறு பெயிண்ட்டை தான் ஊற்றி வச்சுக்கிறாங்க, நெருப்பு தான் பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கு மக்களே. அடுத்தது ஒரு புஷ்பானம் லூட் பாக்ஸு சூப்பராக இருக்குது மக்களே, நல்லா செஞ்சுருக்காங்க. இந்த டைம் நல்லா தீபாவளி களை கட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு பேனர் அவதார் நல்லா கொடுத்துருக்காங்க மக்களே. அப்புறம் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளில் போடுங்க. நான் போகிற கண்டென்ட்டால் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே மக்களே, இந்த லைக் வந்து போடாதுங்க, லைக்கும் போடுங்க. லைக்கே போட மாட்டேங்க மக்களே, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக 100 லைக் டார்கெட் வச்சுருக்கேன். 100 லைக் வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், எல்லா அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, உங்களது விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் விஜய் கேமிங் சேனல். பாய், டாட்டா, சி யூ மக்களே, டாட்டா பாய். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.